இனி நம்ம ட்ராண்டட் அனிமியோட எபிசோட் 8 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் வேற ஹீரோட்ட எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் கேட்டுப்பால. ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது. இப்போ பொறுத்துச்சா சீசர் அழகான பொண்ணு அமைக்கி என்னை ஏமாற்றி உங்கள் டீமில் சேர்த்து வைக்கிறக்காண்டி தான் உன்னை அனுப்பியிருக்காம இருக்கு. நான்லாம் இதுக்காக மயங்க மாட்டேனே, நான்லாம் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் இந்த பொண்ணு அழகாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுனா ஹீரோ மனசுக்குள்ளே இப்போ என்ன போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக சீசர் ஒன்று தான் என்னை அனுப்பி வைக்கல, நான் தான் வந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஒரு தம்பி மாக்கின்னு சொல்லியிருப்பா. தம்பி மாக்கியா நீ என்னமா ட்விஸ்ட்டு கொடுக்குற அப்படின்னு இவனே மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக சீசரும் உன்னை தம்பி மாக்கி தான் பார்க்குறேன், நானும் உன்னை தம்பி மாக்கி தான் பார்க்குறேன். அவன் தம்பி மாக்கியை பார்த்தா நீ ஏமா என்னை தம்பி மாக்கி பார்க்குறேன்னு சொல்லல. அதெல்லாம் அவனை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே இப்போ என்ன ஒரு மேரேஜ் கான்ட்ராக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பா. மேரேஜ் கான்ட்ராக்டா என்னம்மா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து ஹார்ட்டை உடச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு இவனு மனசுக்குள்ளேயே நினச்சிருந்துருப்பேன். ஆக்சுவலாக அந்த சீசரு அப்புறம் அந்த பிளாக்கு எல்லாருமே இப்போ ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணி தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்குள்ளே நிறையா பொட்டன்ஷியல்லாம் இருக்குது, அது காலேஜுக்கு யூஸ் ஆகும். அதனால எல்லாருமே அவனை ப்ரொடக்ட் பண்ணி தான் நினச்சிருப்பாங்க. அதனால தான் நானும் உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு சொல்ல. என்னத்தை ப்ரொடக்ட் பண்ண, நான் இங்கே டான்ஸ் ஆட முடியாமல் திணறிட்டு இருக்கல, நீ அவன்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை அந்த மியூசிக் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்ல. நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன்டா, ஆனால் சீசர் தான் இந்த மாதிரி தர்ம சங்கட்டமான சூழ்நிலையில் தான் நீ பார்த்தா தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நினச்சேன். அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. என்னம்மா ஒன்று சரி, நான் இப்போ ஒரு தம்பி தானே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பேன். எனக்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாருமே கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு ஒருத்தட்டேருந்து அந்த பர்த்டே கிஃப்ட்டு வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க ஒவ்வொரு வருஷமும் பண்ண எனக்கு அந்த பர்த்டே கிஃப்ட்டை கொடுப்பாங்க நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த நாள் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இன்னைக்காச்சும் வருமா பார்ப்போன்னு சொல்லிட்டுனா இவனும் பார்க்குறா. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருது. இவனோட கசின் இவனுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பேன்ல, அந்த பவர் வேணால் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டுனா இவனும் அந்த பவர் ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் பண்ணால் காரோட ஹெட்லைட் ஆனாது, அங்கே ஃபயர் கிராக்லாம் வானத்தில் வெடிக்க ஆரம்பிக்குது. இதுதான் அவன் கொடுத்த பவரா, மெர்சலாக இருக்கேப்பா பவர்னு சொல்லிட்டுனா இவனும் பார்க்குறேன். ஹீரோ நேரம் அந்த ஃபயர் கிராக்கை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்காண்டி தான் யாரோ பிறந்தநாள் காட்டி வான வெடிக்கலாம் வெடிக்கிறான்னு நினச்சி இவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பா. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஷாக்கு, கடைசியில் பேர் வெடிக்காது அப்படின்னா இவரோட பேர் வந்திருக்காது, வேறு யாரோட பேரை வந்திருக்கா. அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே வந்திருக்கா. ஐயோ இதை வேற பார்த்துட்டாலும் சொல்லல. இதை பார்த்தாக்கப்புறம் ரொம்ப ஃபீலாக இருந்திருப்பா. ஆக்சுவலாக இவளுக்கு இவரோட அம்மாட்டேருந்து பர்த்டே கிஃப்ட் வரும்னு தான் இவனும் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆனால் ஒன்றுமே வந்ததுக்காது. நம்ம ஹீரோக்கு அவரோட ஒரு சில ப்ளாஸஸ்லாம் என்ன டக்குன்னு வந்துட்டு போதும். அதனால் இவனும் சைலண்ட்டாக இருந்திருப்பேன். அம்மா எதுக்கு என்கிட்ட சைலண்ட்டாக டக்குன்னு ஏன் பேச பாட்டேன்னு சொல்ல. இப்போ தான் இவனா இன்னையிலேருந்து நான் அவனோட தம்பி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். இவ்வளோ நான் அவனை எப்போயுமே ப்ரொடக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அவ்வளோ இப்போ ஹீரோயின் கிடையாது, இனிமேல் இவ்வளோ நம்ம ரெட்டுன்னு கூப்பிட்டுக்கலாம். அதே சமயம் நம்பர் 13 இருக்கல, கதவை உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல பெரிய ஷார்க் இருக்கா. ஷார்க்கெலாம் நம்ம ஒன்றும் பண்ணாதுப்பா. சின்ன வயசுலேருந்து எந்த வித அனிமலும் என்னை எதுவுமே அட்டாக்கே பண்ணலன்னு சொல்லலை. அந்த ஷார்க்கையும் பக்கத்தில் தெரிச்சு ஓடிந்துருக்கா. அதுக்கு தான் நான் குளிக்காமல் வந்தேன், எந்த அனிமலும் என் பக்கத்தில் வராதுல, நான் இவ்வளோ பெரிய ஜித்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனு உள்ளே போயிருந்திருப்பேன். உள்ளே போய் பார்த்தா வித்தியாசமாக இடம் இருக்கா. ஏடா இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு, இது வேறு மாதிரி இருக்கே. சரி ஒரு வழியாக போவா அப்படின்னு சொன்னால் இவனு ஒரு வழி பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தா அந்த இடத்துல டோரில் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்கான். என்னடா செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது, இது நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு வழியாக போகணும்னு சொன்னால் இவனு வேறு வழியாக வந்திருப்பேன். உள்ளே போய் பார்த்தா பிரின்ஸ்பல் பல கூட்டங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் கும்பலோடு இருக்குது. அந்த சயின்டிஸ்ட் கும்பலாக எப்படியா அந்த ட்ராகன் முட்டையை தூக்கிட்டாங்க, இந்த முட்டையிலேருந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டுனா அந்த தூக்கி அந்த பொருள் ரிசர்ச் பண்ணக்காண்டி எல்லாமே ஆர்வம் வந்திருப்பாங்க. நடு சென்டரில் பிறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கோளாராக பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே இருக்க சயின்டிஸ்ட்டாக. பிரின்ஸ்பலும் பார்க்குறேன், முட்டாத்தனமாக பேசாதீங்கடா, நம்மகிட்ட எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு பொறுமையாக சின்னதாக ஆராய்ச்சி பண்ணுவோம்டா, இதுக்கடா லூசு பயிலுமாக பேசிக்கிட்டீங்க, இதுக்கடா உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா சொல்ல. அங்கே ஒருத்தன் நடு சென்டர் வேணாம், கிராஸ் ஒரு போடு ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா அவ்வளோதான், முட்டை பிறந்துடும், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலான்னு சொல்ல. இவங்க மாக்கே தத்தி பயில வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரின்ஸ்பலாக சதவி இருப்பேன். சரி பொறுப்பையாக இருங்கடா, நான் ஒரு பிளான் வச்சுருப்பேன், அந்த பிளானை செயல்படுத்துவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது வேணால் நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம பிரின்ஸ்பலும் சமாளிச்சுருந்துருப்பேன். அந்த முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை ஆயிரம் வருஷங்களாக அப்படின்னா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட முட்டை கிடச்சிருக்கு. இந்த லூசு பயில்கிட்ட கொடுத்தோம்னா அவ்வளோதான், பிரித்து பேரேட அந்த முட்டையை செதச்சு விட்றாங்க. அதனால நம்ம பார்த்து தான் செயல்படுன்னு சொன்னால் அந்த முட்டையை ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்தா அந்த முட்டைக்குள்ளே ஒரு விரிசல் வந்துருக்கா. அந்த விரிசல் தான் ஒரு சொல்யூஷன் வந்துருக்கும் உங்களுக்கு. என்னடா விரிசல் இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த முட்டைக்குள்ளே 2 வெசல் மாதிரி இருந்திருக்கோம், 2 இடம் இருந்திருக்கா. அதில் ஒன்று எம்டியாக இருந்திருக்கும், ஒன்று தான் என்ன அந்த விரிசல் ஏற்பட்டுருந்துருக்கா. அவ்வளோதான், அந்த முட்டையை க்ளோஸ் பண்ணுங்க விட்டுனா அந்த முட்டையை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டு அதெல்லாம் இல்லை, ஓட்டை விழுந்துருச்சுல, நம்மளும் இன்னொரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளேருந்து எடுப்போம்னு சொல்ல. நம்ம பிரின்சிபல் காண்டாகி கத்தி கழிச்சுக்கிட்டே வச்சுருந்தேன். ஒழுங்கு மாதிரியாக அந்த முட்டா பயிலெலாம் முட்டை ஓடி போயிரு, நான் இதை சீல் பண்ணி சேஃபாக இருக்கேன்னு பார்க்குறேன், நீ அதை உடைக்கவா பார்க்குறீங்க, ஓடி போனடா, எல்லாமே டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த முட்டையை சேவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருப்பேன். எல்லாமே செம காண்டாயிருப்பேன். பிரின்சிபல் கிடக்குறேன், நம்ம அவன் போனதுக்கப்புறம் பைசா பிரிச்சு சொல்லிட்டுனா எல்லாமே போயிருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்பர் 13 நான் இங்கே தானே இருந்திருப்பேன். அவனும் பார்க்குறேன். பார்க்கல அவனுக்கு ஒரு சில ஃப்ளாஷஸ்லாம் வராமிக்குது. இது வேறு என்னடா அப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவனும் உள்ளே அந்த முட்டை இருக்க இடத்துக்கு வந்திருப்பேன். அந்த முட்டை இருக்க இடத்துல புட்டி போயிருந்தேன். அங்கே இருக்க டெம்பரேச்சர் இவங்க லோ பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ளே போனால் செம குளிர் ஏற்படும். இவனும் டக்குன்னு முட்டையை போய் பார்க்குறேன். அத்தடி ரொம்ப குளிருது, இருந்தாலும் $5 மில்லியன் கொடுக்குறாங்க, சுரே கொடுக்கலாம் போவான் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த முட்டை பக்கத்தில் பார்க்குறேன்.
ஆனால் இவனுக்கு ஒரு சில ஃப்ளாஷ்ஸில் வித்தியாசம் ஏற்புங்களே, அவ்வளோதான் 5 மில்லியன் கண்டி உசூலாம் கொடுக்க முடியாது, நம்ம வேறு மிஷினில் போய் காசு சம்பாதிச்சுக்கலான்னு இவன் ஓடி போயிருந்திருப்பேன். இவன் ஓடி போட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கான், தம்பி நீ வந்து அந்த முட்டையிலேருந்து ஒரு சொல்யூஷன் மட்டும்தான்டா எடுக்கலாம், அந்த சொல்யூஷன் எடுத்து சேஃபாக வந்தேன்னா உனக்கு 5 மில்லியன் இல்லைடா 10 மில்லியன் தரோம்டா அப்படின்னு ஃபோன் காலில் வந்திருக்கான். இவன் போட கொஞ்ச நேரத்தில் இங்கே இன்னொருத்தன் வந்துட்டு மிஷினை கூட ஒழுங்காக செய்யாமல் போயிட்டாங்க. இவன் எல்லாம் எதுக்கு நம்பிக்கிட்டுன்னு சொல்லிட்டுனா இவன் கார்டு எடுத்து அந்த முட்டை இருக்க இடம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்திருப்பேன். அங்கே வேறு இது வார்னிங், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அமைதியாரு அப்படின்னு அந்த ஏயும் சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஏயும் அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகியிருந்திருக்கான். இவன் அந்த முட்டை பக்கத்தில் வந்து இவனோட ரத்தம் இருக்குல்ல அந்த ரத்தத்தை அந்த முட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனு சொல்லி தந்திருப்பேன். அந்த முட்டையிலேருந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்மேக் ஏற்படுது, அவ்வளோதான் ட்ரான் அவேக்கன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டுனா இவனை டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பேன். இங்கே நம்ம சீசர் தான் கேட்டாங்க. சீசர் கூட அந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை ஓட்டு வந்திருப்பா. அவளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி சீசர் லாக் பண்ணி வச்சுருப்பா. ஆனால் சீசர் பொறுமையாக அவனோட பவரை யூஸ் பண்ணி அவள் எங்கே இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். இந்த பொண்ணு எங்கெல்லாம் நகராலோ அந்த நகர சத்தத்தை பார்த்தீங்கன்னா இவன் நல்லா கூர்மையாக கவனித்து கேட்டு இருந்திருப்பேன். இந்த பொண்ணு சொல்கிறா, உனக்கு நான் 2 சான்ஸ் தரேன், முதல் சான்ஸ்லேயே நீ செத்து போயிடுவேன், இந்த பண்ணா நான் 2வது சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டுனா முதல் சான்ஸில் இவனும் அட்டாக் பண்ணியிருப்பா. ஆனால் சீசர் தடுத்துருப்பேன். 2வது சான்ஸில் உனக்கு வந்து நான் அசால்ட்டாக போட்டுலான்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல இவனும் இவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியிருப்பான். நம்ம சீசனை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், கிட்டத்தட்ட 100 இடத்துல வந்து பண்ணால் எனக்கு வந்து கத்தி வரப்போகுது, அது வேறு வரும், அது கூட பின்னா ஒரிஜினலாக இன்னொரு கத்தி இருக்கா, அது வந்து என் கருத்தை கண்டிப்பாக அட்டாக் பண்ணு சொல்லிட்டுனா இவன் அந்த 100 கத்தி வந்துச்சுல அந்த 100 கத்தியை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ எங்கே இருக்க அந்த ஒரிஜினல் கத்தி அதை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான் அவன் நம்மளே போட்டுலான்னு சொல்லிட்டுனா சீசரே திணற விட்டுருப்பான். அந்த பொண்ணு கரெக்டாக கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்திருப்பேன். அடுத்த செகண்ட் பண்ணா இவன் கழுத்துக்கிட்ட கத்தி வந்துருங்க. இவன் ஜஸ்ட் மிஸ்ல அந்த கத்தியை தடுத்துருப்பேன். இந்த பொண்ணு சாக்காக இருந்திருப்பா. பரவாயில்ல நல்லா தான்டா ட்ரை பண்ணேன், அவன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லல, உன்னோட ஹேர் பின் இருக்குல்ல அது அசைகிற சத்தத்தை தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லல. இப்போ சீசர் சொல்கிறேன், நம்ம என்ன டீல் போட்டிருந்தோம், கத்தி வச்சு தான் சண்டை ஓடணும்னு சொன்னோம், அதனால் எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லல. இப்போ தான் இந்த பொண்ணு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டில் வச்சிருப்பா. என்னம்மா இப்படி பண்ணுறது இல்லை, ஒரு பொண்ணோட பேத்து நீ எதுக்குப்பா நம்மள, நீ நல்லவனா இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா, நான் வந்து உன்னை போட்டு போகிறேன்னு சொல்லிட்டுக்கல. அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் ஏற்படுறதுக்கா எடா பிளாஸ்ட்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் இவங்களோட சண்டையை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, டே லைட்டை போட சொல்கிறா, இங்கே இருக்க ஏஐட்ட சொல்லி அந்த லைட்டை வேறு ஆஃப் பண்ணி ஒத்துக்கிறீங்க, அந்த லைட்டை போடுங்கடா அப்படின்னு சொல்ல இவனும் ஏஐட்ட சொல்லி லைட்டை ஆன் பண்ண சொல்கிறேன். அந்த ஏஐட்டேருந்து சத்தமே இருக்காது. என்ன அவ்வளோ நாக் அவுட் ஆகிட்டல்லா, என்னடா காலேஜ் வச்சு நடத்துறீங்க, எல்லாம் மனுஷ பேர் வாழ்வாங்கலாம் சொல்லிட்டுனா இவனை கையில் ஒரு விளக்கமாக்கி வச்சுன்னு போகளுக்கு அதை வச்சுட்டு இவனும் வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல பெரிய காலடி தரா, அப்புறம் பெரிய ஓட்டமாக இருந்திருக்கான். யார் இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டுனா இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீசருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் போலுக்கு, அவன் ஐயோ இது நடக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு இது அவனோட வேலையாக தான் இருக்குன்னு சொன்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போதுக்கு இவன் அந்த விஷயங்களை கேட்டு போய் நான் சாக்காக இருந்திருப்பேன். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லாம் ப்ரொவைடிங்கில் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீனா வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.